ஜூன் 1963 வெளிவந்து சக்கை போட்ட எலிசபெத் டேலர் மற்றும் ரிச்சர்ட் பர்டன் நடித்த கிளியோபாட்ரா ஹாலிவுட் படத்தை பார்த்தவர்களில் நானும் ஒருவன். உண்மையிலேயே அதை பார்த்தவர்கள் என்றும் மறக்க இயலாது. அத்தகைய சிறந்த படம். அதை பார்த்தவர்களால் கிளியோபாட்ராவின் அசத்தும் அழகும், அதை காப்பாற்றிக் கொள்ள அவர் எடுத்துக் கொண்டதாக கூறப்படும் கழுதை பால், குளியல் இவற்றை மறத்திருக்க முடியாது. சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் கழுதை பால் பயன்பாடு திரும்புகிறது. ஆய்வுகள் பல இது குறித்து உலகெங்கும் நடக்கிறது. பல்வேறு வியப்பான ஆய்வு முடிவுகள் தொடர்ந்து வெளிவருகிறது. இந்த வீடியோ அத்தகைய ஆய்வுகளில் கிடைத்த அத்தனை ஆய்வு முடிவுகளையும், உலகெங்கும் மீண்டும் தோன்றி இருக்கும் கழுதை பால் குறித்த ஆர்வமும், அவைகளை கொண்டு உலகெங்கிலும் புதிதாக தோன்றி இருக்கும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும், இத்தகைய ஆய்வு முடிவுகளை முந்தி தெரிந்து கொண்டு இந்தியாவில் கேரளாவில் கழுதை பால் கொண்டு தோன்றி இருக்கும் அழகு சாதன தொழில் பற்றியும் உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. தங்கள் அழகை பராமரிக்க எண்ணம் அனைவர்களுக்கும் அத்தகைய அழகை அடைய செய்த முயற்சியில் 10,000 ஆண்டுகள் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும். வயதானாலும் எப்போதும் முகத்தில் சுருக்கம் இல்லாது இளமையுடன் இருக்க நினைப்பவர்களும், முக அழகுக்கு மட்டுமில்லாது உடல் முழுக்க ஆரோக்கியத்திற்கும் என்றும் இளமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாது பாருங்க. சிறப்பு செய்திகள் தொடர்ந்து வீடியோ முழுக்க இருக்கிறது. இடையில் விட்டு பார்த்தால் அவைகள் விடுபட்டு போகலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை விட முக்கியமானது என்ன இருக்க முடியும் என்றும் இளமையை தக்க வைக்கும் முறையை சொல்லும். இதை பார்ப்பதை விட முக்கிய காரியம் வேறு என்ன இருக்க முடியும்? முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க உள்ளே போகலாம். இனிய தமிழமிழ்தம் சார்பாக வழங்குவது உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். உலக வரலாற்றில் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கழுதைகளுக்கும் மனிதர்களுக்கும் வரலாற்றில் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. வளர்ப்பு பிராணிகளில் நாய்க்கு அடுத்த கழுதைகளுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அவைகளின் வரலாறு மனிதர்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இலக்கியங்கள், மத புத்தகங்கள் மற்றும் புராண கதைகளில் இவைகள் அதிகம் இடம் பெற்றிருக்கிறது. பண்டைய காலங்களில் மனிதர்களின் வாழ்வில் கழுதை பால் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தது. இப்போது மீண்டும் கழுதை பால் 3ஆம் ஆயிரமாண்டின் மனித ஊட்டச்சத்துக்கான செயல்பாட்டு உணவாக மீண்டும் இடம்பெற வருகிறது. பண்டைய உலகில் பல நாடுகளில் ஃபீடிங் பாட்டில்கள் மூலம் பிறந்த குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக இது பயன்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் கிராமப்புற பகுதியில் கூட பிறந்த குழந்தைகளுக்கு கழுதை பால் தரும் வழக்கம் இன்னமும் இருக்கிறது. கழுதையின் பங்கு மனிதர்களின் வரலாற்றுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்கதற்கும் பல்வேறு கதைகளை மேற்கோள் காட்டலாம். மனித குல வரலாற்றில் அழகு சாதன பயன்பாட்டிலிருந்திருந்த கழுதை பால் பற்றி கூறும் 4 பிரபலமான சான்றுகளை நிச்சயம் நம்பலாம். ஏனெனில் அந்த சான்றுகள் மேல்நாட்டினர் கூறியது. நமது உள்ளூர் சான்றுகளை மேற்குலக ஆய்வு உலகம் அத்தனை நம்பாது. கிளியோபாட்ரா, பாப்பியா, மெசலினா மற்றும் பாவோலினா போனபார்டேஜூட் ஆகியவர்கள்தான் சான்றுகள் கூறும் நால்வர்களாகும். பண்டைய எகிப்தின் ராணியான கிளியோபாட்ரா தன் அழகை அழியாமல் இருக்கவும், தோலின் அழகை பாதுகாக்கவும் கழுதை பாலில் குளிக்கச் செய்ததாகவும் அதில் மூழ்கி குளித்ததாக கூறப்படுகிறது. அவருடைய தினசரி அழகு குளியலுக்கு தேவையான அளவு பால் வழங்க 700 கழுதைகள் தேவைப்பட்டன என்று வரலாற்றில் இருப்பதாக அந்த கதைகள் கூறுகிறது. ரோமானிய பேரரசர் நீரோவின் 2வது மனைவியான பாப்பியாவும் இவ்வாறு செய்ததாக தெரிகிறது. பிளினி தி எல்டரனும் வரலாற்றாளர் குறிப்பிடுவது போல தோலுக்கு தேவையான இந்த பாலின் நற்பண்புகளை இதில் விவரிக்கிறது. கழுதை பால் சருமத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்கும் என்று அன்று முதல் நம்பப்படுகிறது. முகத்தை மென்மையாகவும் வெண்மையாகவும் இது ஆக்குகிறது. ரோமானிய பேரரசர் நீரோவின் மனைவி பாப்பியா தான் இந்த நாகரிகத்தை அப்போது தொடங்கினார்.
தினசரி குளிப்பதற்கு கூட கழுதைப்பால் பயன்படுத்தினார். அதனால்தான் அவர் பயணம் செய்யும் போது கழுதை கூட்டங்களை கொண்டு சென்றார் என்று கூறப்படுகிறது. மெசலினா என்பவர் ரோமானிய பேரரசி. இவர் பேரரசர் கிளாடியஸ் இன் மனைவி. கிமு 10 முதல் கிபி 54 வரை இவர் கழுதை பாலில் ஊற வைத்த ரொட்டி துண்டுகளுடன் கொண்ட கலவையை முகத்திற்கு மாஸ்காக பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. பிறகு நெப்போலியன் போனபார்ட்டின் சகோதரி பாலின் என்பவர் 1780 முதல் 1825 வரை தன் தோலின் அழகை பராமரிக்க கழுதை பாலை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதை தவிர மற்ற எல்லாம் கிமுவில் நடைபெற்ற வரலாற்று செய்திகள். இவை நடந்து குறைந்தது சுமார் 2300 ஆண்டுகள் இருக்கலாம். வரலாறு என்பது எப்போதுமே திரும்பும் பண்பு கொண்டது, நடந்தவைகளே திரும்பி திரும்பி நடைபெறும் நூல். எனவே இப்போதைய நவீன அறிவியல் உலகம் இப்போது மீண்டும் கழுதைப்பால் பற்றி கவனம் செலுத்தி கீழ்கண்ட மருத்துவ பண்புகளை அறிவியல் பூர்வமாக நிறுவி உள்ளது. கழுதைப்பால் பல முக்கியமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது என்று மேற்குலக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. அவற்றுள் முக்கியமானது ஆன்டிஆக்சிடென்ட் எனும் ஆக்சிஜனேற்றம். கழுதை பால் வலுவான ஆக்சிஜனேற்ற செயல்பாட்டை கொண்டுள்ளது. இது மனித உடலின் வயதாகும் செயல்முறையை மெதுவாக்கும், அதாவது இளமையை தக்க வைக்கும், முதுமையை தவிர்க்கும், நோய் எதிர்ப்பு அமைப்பு. இதில் இருக்கும் இமேக்ரோபேஜ்கள் இயற்கையில் உள்ள அழிக்கும் செல்கள், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் மற்றும் சைட்டோடாக்சிக் டி செல்கள் போன்ற நோய் எதிர்ப்பு உதவும் செல்களை வெளியிடுவதை தூண்டும் புரதங்கள் கழுதை பாலில் உள்ளன. இந்த செல்கள் உடலின் அழற்சி எதிர்வினைகளை குறைக்க உதவும். கழுதை பால் உடலில் நைட்ரிக் ஆக்சைடை வெளியிடுவதற்கும் தூண்டுகிறது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் தமனிகளில் பிழை உருவாவதை தடுக்கிறது. குடல் நுண்ணுயிரி. கழுதை பால் குடல் மைக்ரோஃப்ளோராவை ஒழுங்குபடுத்தும். புரோபியாடிக் தன்மை உள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பு. கழுதை பாலில் லைசோசைன் மற்றும் லாக்டோஃபெரின் போன்ற செயல்பாட்டு புரதங்கள் உள்ளன. அவை நுண்ணுயிர் எதிர்ப்பி செயல்பாட்டை கொண்டுள்ளன. லைசோசைன் செயல்பாடு குறிப்பாக நோய்களுக்கு உதவும் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களுக்கு எதிராக தீவிரமானது. ஹைப்போஅலர்கெனி. கழுதை பால் இயற்கையில் ஒரு ஹைப்போஅலர்ஜிக் பொருள் ஆகும். இது இதன் குறைந்த கேசீன் மற்றும் லாக்டோகுலோகுலின் உள்ளடக்கம் காரணமாக இருக்கலாம். கழுதை பாலில் மேலும் முக்கியமான மருத்துவ குணங்களும் உள்ளன. அவை குடல் நுண்ணுயிரிகளை மாற்றியமைத்தல், இரத்த சர்க்கரை மற்றும் ட்ரைகிளிசரைடுகளை குறைத்தல், அதிக செரிமானம் கொடுத்தல், ஆன்டிவைரல் விளைவுகள் மற்றும் ஆன்டிடூமர் விளைவுகள் கொண்டவை ஆகும். கழுதை பாலில் கால்சியம் மற்றும் செலினியம் நிறைந்துள்ளது. மேலும் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள், குறிப்பாக லினோலிக் அமிலம் உள்ளது. இது வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் புரதங்களையும் கொண்டுள்ளது. இப்போது அழகு சோப்புகள் மற்றும் மாய்ஸ்சரைசர்கள் தயாரிப்பில் கழுதை பால் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பசுவின் பால் புரத ஒவ்வாமை CMPA உள்ள குழந்தைகளுக்கும் சிகிச்சை அளிக்க இதன் மருத்துவ பயன்பாடு உதவ இருக்கலாம் என்று சில சான்றுகள் தெரிவிக்கின்றன. இப்போது கழுதை பால் கொண்டு அழகு சாதன பொருள் தயாரிக்க அண்மையில் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெற்றி தொழில் முயற்சியை பார்ப்போம். வேலையை விட்டுவிட்டு இங்கே கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் என என்னை சுற்றி இருந்தவர்கள் முதலில் ஏளனம் செய்தனர். ஒவ்வொரு தொழிலிலும் முன்னோடிகள் இருப்பர். ஆனால் கழுதை பால் காஸ்மெட்டிக் தயாரிப்பதில் எனக்கான வழிகாட்டிகள் எவருமில்லை. அடிபட்டு நானாக என்று எழுந்து நிற்கிறேன் என்று தன் வெற்றி பாதையில் சந்தித்த இன்னல் இடர்களை பகிர்கிறார் தொழில் முனைவர், பொறியாளர் எபி பேபி. எவரும் இதுவரை செய்திராத ஒரு புதுமையான தொழிலை தொடங்க வேண்டும் என்பது அவருடைய மனதினுள்ளிருந்த நீண்ட நாள் சொப்னம். அந்த கனவை நினைவாக்க தீர்மானித்து பெங்களூரில் செய்து வந்த சாப்ட்வேர் வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். அவர் படித்த கழுதை பால் செய்திகள் அவரை கவர்ந்தது. அதில் துணிந்து இறங்கச் செய்தது.
கழுதை பாலின் அதிக மருத்துவ குணங்களால் இப்போது அமெரிக்காவில் கழுதை பாலுக்கு அதிக டிமாண்ட் இருக்கிறது. அமெரிக்காவில் பாண்டா சிண்ட்ரோம் இல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் சிகிச்சைக்கு ஃப்ரெஷ்ஷான கழுதை பால் வேண்டி கழுதை பண்ணைக்கு அருகிலே குடியேறி வருகின்றனர். இந்தியாவிலே முதல் முறையாக கழுதை பாலில் தயாராகும் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிப்பதாலும் தோல் பிரச்சனைகளுக்கான சிறந்த நிவாரணியாக கழுதை பால் அமையும் என இப்போது நம்பப்படுவதால் புதிதாக ஆரம்பித்த எபியின் பண்ணையையும் நோக்கியும் மக்கள் படையெடுக்கின்றனர். கீரம் வாங்குவதற்கு மட்டுமின்றி கழுதையின் புதிய பால் சிறுநீர் வாங்குவதற்கும் மக்கள் பண்ணைக்கு வருகின்றனர். இப்போது கழுதையும் விற்கின்றேன் என்கிறார் இவர். ஒரு தரமான கழுதை 80,000 ரூபாய் முதல் 1,00,000 வரை விற்பனையாகிறது. 40 கிராம் எடையுள்ள பேஸ் கிரீமின் விலை சுமார் 2,000 ரூபாய். சரும பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம் என்பதால் விலையை பற்றி கவலையில்லாமல் மக்கள் வாங்குகின்றனர் என்கிறார் இவர். என்ன நண்பர்களே, பார்த்தீர்களா இவரின் வெற்றி கதையை? தொழில் வாய்ப்புகள் எங்கெல்லாம் கொட்டி கிடக்கின்றன என்று பார்த்தீர்களா? பாரம்பரிய அறிவினை இப்போது நவீன மேற்கத்திய அறிவியல் ஆராய ஆரம்பித்து வருகிறது. இதுவரை நம்முள் மறைந்து கிடந்த பாரம்பரிய மரபுகளை நவீன அறிவியல் இப்போது ஆராயத் தொடங்கிவிட்டது. அவைகள் அத்தனையும் நவீன தொழில் வாய்ப்புகளாக உருவெடுக்கிறது. இந்தியா பழம்பெரும் நாடு. தமிழ்நாடு சிறப்பான பண்டைய மரபுகள் அதிகம் கொண்டது. எத்தனையோ மரபு செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றது. அதுபோலவே கழுதைகளை பற்றியும் கழுதை பால் பற்றி சித்த மருத்துவத்தில் அதிகம் குறிப்புகள் இருக்கின்றன. அவைகள் பலவும் இன்னமும் அறிவியல் பூர்வமாக நம்மால் ஆராயப்படவில்லை. எனவே அவைகளை இப்போது சொன்னால் ஆதாரம் கேட்பார்கள். அதனால் இப்போது இந்த வீடியோவில் சொன்னவை எல்லாம் மேல்நாட்டு செய்திகள்தான். இத்தகைய செய்திகளே இப்போது அறிவுலகால் ஆராயப்படுகிறது. நாம் தொடர்ந்து செய்யும் இனிய தமிழ் அமிர்தம் வழியாக வெளியிடும் அத்தனை காணொளிகளும் நமது மரபை பறைசாற்றும் கருவூலங்கள்தான். தொடர்ந்து நம்ம இச்சானலை பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பொத்தானையும் அமுக்குங்க. அப்போதான் நாங்க புதிதாக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். தமிழ் மரபை சித்தர்களின் அறிவை போற்றுவோம். அதற்கு ஆதரவு அளியுங்க. யாதானும் தொழில் செய்வோம். ஆரோக்கியமாக வாழுவோம். வளமான தமிழினத்தை உருவாக்குவோம். வணக்கம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.